Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmax நம்ம ஸ்டார்ட் பண்ண அதாவது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. So 3dsmax பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து BE சிவில் தான் முடிச்சிருக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? இப்போலாம் பாத்தீங்க அப்படினா BSc டிகிரி முடிச்சவங்க கூட 3dsmax லேர்ன் பண்ணிட்டு இன்டீரியர் டிசைன் மூலமா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அடுத்து பண்ண போறீங்களோ அத பொறுத்து நீங்க இந்த சாஃப்ட்வேர் எடுங்க. நீங்க இன்டீரியர் டிசைன் பண்ண போறீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கு, நீங்க அடுத்து அதுல வர்க் பண்ண போறீங்க அப்படினா 3dsmax நீங்க படிங்க. இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா 3dsmax படிச்சறாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரஸ்ட்ல படிச்சிட்டு ஆனா அதுக்கும் அவங்க வர்க் பண்றதுக்கும் ரிலேட்டே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஃபீல்ட்ல போக போறீங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சைடு போக போறீங்களா, இன்டீரியர் டிசைன் சைடு போக போறீங்களா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சைடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கே வேற மாதிரி இருக்கும். அதாவது இந்த எப்படி சொல்றது, இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல்டு வேறையா இருக்கும். பட் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸும் படிச்சு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து இன்டீரியர் டிசைன் சைடு போக போறீங்க அப்படின்னாலுமே அதை கண்டிப்பா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி மறுபடியும் கிளாஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதனால அதை கரெக்டா டிசைட் பண்ணி 3dsmax சூஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 3dsmaxன்னு வரும்போது அதுக்குன்னு வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா, இன்டீரியர் டிசைன்லேயே வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னு சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கெட்சப், லூமியான் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாமே நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ 3dsmaxலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கைடு இருந்தால் தான் உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம விட்டுருவோம். நீங்க யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்தே படிக்கிறீங்க அப்படின்னாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம வீடியோஸே பார்க்குறீங்கன்னா கூட நான் டக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து எப்பயோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் பண்ணிடுவேன். பட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக வரும். அதுவே ஸ்கெட்சப் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமான டூல்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம் ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எதுக்கு கைடு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 3dsmax லேர்ன் பண்ண உங்களுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் 3dsmax வந்து கிளாஸ் போயோ இல்லை செல்ஃப்லாவோ லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ். ஓகேங்களா? நீங்கள் வெளியில் போய் மெயினாக கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுப்பீங்க, என்ன ப்ராசஸில் கொண்டு போய் ஃபைனலாக என்ன கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ப்ராசஸை கேட்டுக்கோங்க. ப்ளஸ் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறதும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் திங் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3dsmaxல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் கற்றுக்கணும். சின்ன சின்ன டூல்ஸ்லாம் இப்போ ஆட்டோக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட் செட் பண்ணுறது, லிமிட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் 3dsmaxல இருக்கக்கூடிய பேசிக்கான டூல்ஸ் கற்றுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எடிட்டர். ஓகேங்களா? மெட்டீரியல் எடிட்டர் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கான டூல்ஸ் வச்சே நம்ம மாடலிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு மாடலிங் தான். மாடலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம மெட்டீரியல் எடிட்டர் போகணும். மெட்டீரியல் எடிட்டர் போகும்போது அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டியது நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் வீரே மெட்டீரியல்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோமா அப்படிங்கிறதும் நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ப்ளஸ் நம்ம வெளியில இருந்தோம் நம்ம மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிட்டு 3dsmaxல எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு மெட்டீரியல் எடிட்டர்ல வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ லைட்டிங்ஸ் எடுத்திங்கன்னா அதுவும் வீரே லைட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நம்மளுக்கு குட் குவாலிட்டியில் நம்மளுக்கு ரெண்டர் ஆகி வரணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வீரேல அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், வீரே லைட்டிங்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லைட்டிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயே அவங்க நீங்கள் கேட்கணும் சீலிங் டிசைன் ஃபுல்லாக மாடல் பண்ணணும். சீலிங் டிசைனுக்கு தேவையான லைட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் தனியாக ரெண்டர் பண்ணி காட்டணும். இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சீலிங் டிசைன் முடிச்சக்கப்புறம் அதாவது லைட்டிங்ஸ் முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடலும் கிரியேட் ஆகிடும், மெட்டீரியலும் அப்ளை பண்ணிவிடுவோம், ப்ளஸ் நம்மளுக்கு லைட்டிங்ஸும் ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம ஒரு வியூ ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுறது தான். அப்போ அந்த வியூ ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வியூ ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கேமரா வீரே கேமரா தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து மாடலிங் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே யூஸ் பண்ணுறது வீரே தான். ஸோ வீரே மாடலிங் நம்ம
வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வீரே ரெண்டரிங் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டெப் தான் நம்மளுக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீரே ரெண்டரிங் நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லணும் அவங்க. ஏன்னா வீரே ரெண்டரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸும் மாற்றணும்னாலும் நம்மளுக்கு ரெண்டரிங்கில் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதனால அந்த செட்டிங்ஸ் அவங்க தெளிவாக சொல்லிடுறோம். இது வந்து முக்கியமான 5 ப்ராசஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அனிமேஷன். ஓகேங்களா, அனிமேஷன் வந்து இன்டெப்த்தாக எல்லாமே சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் அனிமேஷன் வந்து இன்டெப்த்தாக எல்லாமே கேட்டிங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக தான் இருக்கும். அனிமேஷன் வந்து பேசிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சின்ன சின்ன அனிமேஷன் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் அனிமேஷன் பேசிக்ஸ் வந்து எடுப்பீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து கிளாஸ் போய் பண்ணுறவங்களுக்கு. அதுவே நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணுறீங்க, நீங்கள் செல்ஃபாகவே யூடியூப் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்வக்கோளரில் எடுத்தோடனே ஏதாவது ஒரு பெட்ரூமோ இல்லை ஒரு ஹால் இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் ஈஸியாக போயிடுவாங்க. ஓகேங்களா, அதனோட சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் ரூம் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் மைன்யூட்டான ஆன்சர்ஸ் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேர் இருக்கா, அந்த சேர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஃபைனலாக ரூமுக்கு போங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சேர் கிரியேட் பண்ணி பழகுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த சேர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த சேரில் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா சில டூல்ஸு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா, அப்போ அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் நம்ம பண்ணிவிடுவோம். அதை வந்து மெர்ஜ் பண்ணுறது தான் மேக்ஸில் எல்லா காம்போனண்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். பட் அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த மாதிரியான சின்ன சின்ன டூல்ஸ் தான் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் சீலிங் டிசைன்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியலுக்கு போகக்கூடாது. அடுத்து ஒரு ரூம் கிரியேட் பண்ணி பழகணும். மாடலிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் மெட்டீரியலுக்கே போகணும். ஓகேங்களா, நீங்கள் ஆர்வக்கோளாறில் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா டப்புன்னு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சின்ன டூல்ஸ் கற்றுக்கிட்டா கூட அதில் ரூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது இப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுலேயே தான் உங்களுடைய மைண்ட் இருக்கும். நம்ம 2 அவுட்புட் எடுக்கணும், இது எப்படி எடுக்கலாம், அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற அவுட்புட் சம்மந்தமான உங்களுக்கு அந்த தாட் தான் இருக்குமே தவிர மாடலிங் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஓகேங்களா, அதில் என்னென்ன நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்காமையே டேரெக்டாக ரெண்டரிங் முடிச்சுட்டு நம்மளுக்கு மேக்ஸ் 3ds மேக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, 3ds மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மைன்யூட்டான திங்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்ணி பழகுங்க. மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பழகுங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பெரிய ப்ராசஸ். வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டரிங் வந்து ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே அதில் வந்து நிறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகும், ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. பட் இந்த ஒரு 3 ப்ராசஸில் தான் நம்மளுக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரியான இப்போ ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. இப்போ நம்ம சேனல் வீடியோ இருக்குன்னா நம்ம சேனல் வீடியோ மட்டும் அதில் பார்க்காதீங்க. லைட்டிங்ஸ் இருக்கா, ஒரு 4-5 சேனல் எடுத்துகிட்டு அவங்க எப்படி எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு மற்றபடி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 விதமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ மெட்டீரியல் எடிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணி பிட் மேப் யூஸ் பண்ணி பண்ணுறது சொல்லியிருக்கேன்னா அவங்க இன்னொரு 4 பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வேறு விதமாக மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மெயின் இதுதான் பிட் மேப் யூஸ் பண்ணுறது, வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது. மற்றபடி எக்ஸ்ட்ரா வெப்சைட்ல இருந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான திங்ஸ் இன்னும் 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டர் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு 3ds மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ 3ds மேக்ஸ் லேர்ன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல டைம் நம்மளுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.